சுவாமி சரணம். சுவாமியை சரணம் ஐயப்பா. அனைத்து ஐயப்ப உறவுகளையும் வணங்கி இன்று நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது சபரிமலையில் மண்டல மகர விளக்கு காலங்கள் வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. பக்தர்களுக்கு இன்னும் பல சந்தேகங்கள் தொடர்ந்து எழுந்து கொண்டிருப்பதாலும் நமக்கு வாட்ஸ்அப் சன்னதி மூலமாகவும் ஃபோன் கால் மூலமாக பல சந்தேகங்கள் தொடர்ந்து பக்தர்கள் கேட்டுக்கொண்டிருப்பதால் அவங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. என்ன அப்படின்னா, ஸ்பாட் பிக்கிங். ஏன்னா நிறைய சுவாமிமார்கள் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 70,000 தரிசன டிக்கெட் வெளியிட்டாங்க. அதன் பிறகு சென்ற வாரம் மீண்டும் அடிஷனலாக ஒரு 10,000 டிக்கெட்டு வெளியிட்டாங்க. அப்போ இவ்வளோ டிக்கெட்டு வெளியிட்டும் இன்னும் பல பக்தர்கள் தரிசனத்துக்கான ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணாமல் நிறைய சுவாமிமார்கள் தொடர்ந்து கேட்குறது, ஸ்பாட் பிக்கிங் எங்கெங்கே இருக்குது, என்ன நேரத்தில் இந்த ஸ்பாட் பிக்கிங் நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. பகவானே, இப்போதைக்கு ஸ்பாட் பிக்கிங் என்பது நிலக்கல்லில் 24 மணி நேரமும் நடைபெறுகிறது. அப்போ 24 மணி நேரம் போனால் டிக்கெட் கிடைக்குமானா ஒரு சில நேரங்களில் அங்கே நிறுத்தி வைக்கப்படுகிறது. எதுக்கு அப்படின்னா, சன்னிதானத்தில் உள்ள கூட்ட நிலவரங்களை பொறுத்து தான் அவங்க டிக்கெட் கொடுக்குறாங்க. இப்போ வரைக்கும் 5,000 டிக்கெட்டு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் கூட்டத்தை பொறுத்து இது சில மாறுதலுக்கு உட்பட்டு டிக்கெட்டை அதிகமாகவும் கொடுக்குறாங்க. சரிங்களா? அதுக்காக தினமும் அதிகமாக கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் போகிற நேரம் உடனடியாக டிக்கெட்டு கிடைக்கணும் அப்படின்றதுலாம் எந்த சுவாமிகளும் எதிர்பார்த்து போகாதீங்க. காலதாமதம் ஏற்படும். ஒரு சிலருக்கு சீக்கிரம் கிடைச்சிடும். ஏன்னா அது சன்னிதானத்தில் உள்ள கூட்டத்தை பொறுத்து தான். அதே போல் புல்மேட்டு பாதையில் சத்திரம், அங்கே எப்படி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து உங்களுக்கு ஸ்பாட் பிக்கிங் கொடுக்குறாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஏன்னா புல்மேட்டு பாதையில் காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு மலையேற அனுமதி கொடுக்குறாங்க. அப்போ அந்த நேரங்களில் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்பாட் பிக்கிங் கொடுப்பாங்க. சரிங்களா? அப்போ அங்கே போனாலும் நீங்கள் காத்திருந்து தான் மலையேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ இதை மனசில் வச்சுக்கிட்டு உங்களுடைய பயண திட்டத்தை செயல்படுத்திக்கிங்க. சரிங்களா? அப்போ எரிமலையில் இருக்குது அப்படின்னா, எரிமலையில் ஒரு நாளைக்கு 500 டிக்கெட்டு மட்டும்தான். தயவு செய்து சிறுபாதை பம்பா வழி செல்லக்கூடிய பக்தர்கள் இந்த ஸ்பாட் பிக்கிங்கை பயன்படுத்தாதீங்க. ஏன் அப்படின்னா, பெருவழியில் செல்லக்கூடியவங்களுக்காக மட்டும்தான் இந்த எரிமலையில் ஸ்பாட் பிக்கிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கடந்த சில நாட்களாக சின்ன பாதையில் போகக்கூடிய பக்தர்களும் அங்கே ஸ்பாட் பிக்கிங் எடுத்துகிட்டு போய்க்கிறதா கேள்விப்பட்டோம். தயவு கூர்ந்து அந்த தவறுகளை செய்யாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பெருவழியில் போகிறவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர்கள் பம்பாவிலேருந்து அப்படியே மேலே ஏற முடியும். அப்படி இல்லைன்னா மீண்டும் அவங்க நிலக்கலுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். சரிங்களா? அதனால் இந்த எரிமேலி ஸ்பாட் பிக்கிங்கை பெருவழி போகிறவங்க மட்டும் பயன்படுத்திக்கிங்க. அடுத்ததாக செங்கனூர் ரயில்வே ஸ்டேஷனில் ஸ்பாட் பிக்கிங் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக கொடுக்குறாங்க. 24 மணி நேரம் கொடுக்குறதா அவங்க அறிவிச்சிருக்காங்க. அங்கே வர்ற அந்த ரயில் பயணத்தில் வர்ற சுவாமிகளுக்கு அது உதவிகரமாக இருக்கும். சரிங்களா? அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. ஆனால் எந்த இடத்துலையும் 24 மணி நேரமும் செயல்படுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதை மனசில் வச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு சுலபமாக கூட்டம் இல்லாத நேரத்தில் உடனே கிடைச்சிடும். ஒரு சில நேருக்கு காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஆகலாம். இதை மனசில் வச்சுட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்ததாக இன்னும் சில பக்தர்கள் கேட்குறாங்க, ஆதார் கார்டு வச்சு பம்பாவில் இருந்து அனுமதி கொடுக்குறாங்க, அதுக்குன்னு ஒரு கவுண்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. பகவானே, அது நிரந்தரமான ஒரு தீர்வு ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பம்பாவை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் டிக்கெட் இருக்கிறவங்களை மட்டும்தான் இப்போதைக்கு அனுமதிக்கிறாங்க. ஒரு சில சுவாமிமார்கள் ஒரு 10 பேர் நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க, அதில் ஒருத்தருக்கு மட்டும் இல்லை அப்படின்றதுக்காக அவங்க இறக்கப்பட்டு ஒருத்தருக்கு விட்ட உடனே அதை சில சமூக வலைதளங்கள், நீங்கள் டிக்கெட் இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம், ஆதார் கார்டு இருந்தால் போதும், பம்பாவிலேருந்து உங்களை அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சில சுவாமிகள் பார்த்துக்கிட்டு நம்மகிட்ட கேட்கும் பொழுது உண்மையிலேயே இது உண்மைக்கு மாறான தகவல். தயவு செய்து அதை நம்பி யாரும் பயணத்தை தொடங்காதீங்க. முடிஞ்ச அளவு நீங்கள் உங்களுடைய பயண திட்டத்துக்கான பயண டிக்கெட்டை உறுதிப்படுத்திட்டு யாத்திரை கிளம்புங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தரிசனம் கிடைக்காதுன்னு இல்லை, காத்திருந்து தரிசனம் பண்ண மாதிரி இருக்கும். சரிங்களா? இன்னும் சில பேர் கேட்குறாங்க, சுவாமி 25ஆம் தேதி டிக்கெட் போட்டிருக்கோம், 23ஆம் தேதி போகலாமா, அனுமதிப்பாங்களான்னா கண்டிப்பாக மாட்டாங்க எப்பா. ஏன்னா அங்கே உள்ள காவல்துறை அதிகாரி அவர்கள் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கான தரிசன டிக்கெட்டுக்கான நேரங்களை சரியாக பயன்படுத்தி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தரிசனம் மிக சுலபமாக இருக்கும். இல்லை நீங்கள் அட்வான்ஸாக வர்றீங்க அப்படின்னா காத்திருந்து தான் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் யாத்திரை போகிற சுவாமிமார்கள் இதை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் பயணத்தை தொடங்குங்க. சரிங்களா? அதே போல் பெருவழி பயணத்தில்
போகிறாங்க, அங்கே நேர காலங்களை எப்படி என்னென்ன நேரம் விடுறாங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பகவானே பெருவழியில் இப்போ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 பக்தர்கள் கிட்ட போயிட்டுருக்காங்க. சரிங்களா? அப்போ உங்களுக்கு பெருவழியில் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழுதாவில் வந்து காலை 7 மணி முதல் மதியம் 3 மணி வரைக்கும் உங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. சரிங்களா? அடுத்து கல்யாணங்குன்றில் காலை 7 மணி முதல் 4:30 வரைக்கும் உங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. முக்குடியில் சாயந்தரம் 3 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு முழுக்குழியை தாண்டி போவதற்கான அனுமதி கொடுப்பாங்க. 3 மணிக்கு மேலே போனீங்க அப்படின்னா உங்கள் அங்கே தடுத்து தங்க வச்சு மறுநாள் 7 மணிக்கு தான் அனுமதி கொடுப்பாங்க. அதுபோல தான் புதுச்சேரி மலையில் 3 மணிக்கு, கரிமலையில் மட்டும் 4 மணி வரை உங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. கரிமலை இறக்கத்துக்கு நீங்கள் இறங்குவதற்கு 4 மணி வரை. அதற்கு மேலே செல்லக்கூடிய பக்தர்கள் கரிமலை உச்சியில் தடுத்து வைக்கப்பட்டு கொடுக்குறாங்க. சரிங்களா? அதே மாதிரி புல்மேட்டு பாதையை பொறுத்த வரைக்கும் காலை 7 மணி முதல் 1 மணி வரைக்கும் அனுமதி கொடுக்குறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புல்மேட்டு பாதையை பயன்படுத்த வேண்டாம் என்பது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன் அப்படின்னா கடந்த சில நாட்களாக புல்மேட்டு பாதையில் போகக்கூடிய பக்தர்கள், தேகபலமும் பாதபலமும் இல்லாத பக்தர்கள் இதில் போனால் சுலபமாக தரிசனம் பண்ணிடலாம், நம்ம பம்பாவளியில் போனோம்னா தடுத்து வைக்க விடுவாங்க, இங்கே தடுக்க மாட்டாங்க என்ற ஒரு சுலபமான தரிசனத்துக்காக போகும் பொழுது பல இடர்பாடுகளை, நிறைய குழந்தைகளாக இருக்கட்டும் முதியோர்களாக இருக்கட்டும் ரொம்ப சிரமப்படுறாங்க. உண்மையிலே மனசுக்கு வலியாக இருக்கிறது. முடிந்தளவு புல்மேட்டு பாதையை தவிர்த்துருங்க. ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா புல்மேட்டு பாதையில் போனால் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. தவறு பகவானே. தேகபலமும் பாதபலம் இருக்கிற மட்டும் பயணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பாதையை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதற்கு மேல் உங்கள் விருப்பம். சரிங்களா? ஏன்னா புல்மேட்டு பாதையில் போகும் பொழுது உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பக்தருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த அதிகாரிகள் உங்களை சுமந்துட்டு வரணும். அவங்களோட வலி வேதனையை நீங்கள் யோசித்து பார்த்தீங்களா? புரியுங்களா? அதனால் அவங்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுங்க. அவங்களும் மனிதன் தானே. எத்தனை பேர்த்த சுமக்கக்கூடிய, ஒரு நாளைக்கு 10 பேர் 15 பேர் அவங்க சுமந்து வரும்பொழுது அவங்களுடைய இறக்கத்தில் வரும்போது வலி வேதனை எப்படி இருக்குன்னு நீங்களே புரிஞ்சு பாருங்க. பெருவழியில் வர்ற நமக்கே வந்து இருமுடியை சுமந்து வரும்போது எவ்வளவு வலி, எவ்வளவு கஷ்டங்களை நம்ம அனுபவிச்சுட்டு வர்றோம். அதே மாதிரி அவங்களும் நமக்கு உதவி செய்கிறவங்களுக்கு நம்மளும் சில ஒத்துழைப்பு கொடுக்கணும் அல்லவா? அதனால் புல்மேட்டு பாதையை தவிர்த்துருங்க. தேகபலம் உள்ளவர்கள் போகலாம். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு மகர ஜோதி தரிசனம் எப்பொழுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்டு எப்பயுமே தெரிஞ்சுங்க, 4 வருடத்திற்கு ஒரு முறை அந்த லீப் வருடம் வரும் பார்த்தீங்களா? அந்த 4 வருடத்துக்கு ஒரு முறை மகர ஜோதி பொங்கல் பண்டிகைக்கு முதல் நாள் போகி பண்டிகை அன்னைக்கு வரும். சரிங்களா? இது வந்து புது நடைமுறை இல்லை. ஆரம்ப காலத்திலிருந்து இந்த நடைமுறை இருக்கத்தான் செய்து 4 வருஷத்துக்கு ஒரு முறை மாறும். அப்போ இந்த ஆண்டு எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 14/1/2026 போகி பண்டிகை அன்று உங்களுக்கு ஜோதி தரிசனம் ஐயன் காந்தமலையில் ஜோதியாக காட்சி கொடுப்பார். புரியுதுங்களா? அப்போ பொங்கலுக்கு இந்த வருஷம் இல்லையானா கண்டிப்பாக பொங்கலுக்கு இந்த ஆண்டு ஜோதி தரிசனம் கிடையாது. அதற்கு முதல் நாள் ஜோதி தரிசனம். சரிங்களா? மண்டல பூஜை எப்பொழுது அப்படின்னா இந்த வருடம் மண்டல பூஜை 27 டிசம்பர் 27ஆம் தேதி மண்டல பூஜை அங்கு நடைபெறுகிறது. 27ஆம் தேதி இரவு 10 மணிக்கு ஹரிஹராசனம் பாடி நடை அடைக்கப்படுகிறது. மீண்டும் திருநடை டிசம்பர் 30ஆம் தேதி மாலை 4 மணிக்கு திறக்கப்படுகிறது. திறந்து உங்களுக்கு ஜனவரி 19ஆம் தேதி வரை மட்டுமே தரிசனத்துக்கு அனுமதி. 20ஆம் தேதி காலை 7 மணிக்கு ஐயனின் திருநடை அடைக்கப்படும். என்னை பொறுத்த வரைக்கும் 19ஆம் தேதிக்கு மேலே இரவு யாருமே அங்கே தங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. இதை மனசில் வச்சுக்கோங்க. அதே போல் நெய்யபிஷேகம் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனவரி 18ஆம் தேதி வரைக்கும் தான் நெய்யபிஷேகம் நடைபெறும். 19ஆம் தேதி தரிசனத்துக்கு அனுமதி, நெய்யபிஷேகத்துக்கு வாய்ப்புகள் இல்லை. இதையும் புரிஞ்சுக்குங்க. குருதி பூஜை எப்பொழுது அப்படின்னா 19ஆம் தேதி இரவு 9 மணிக்கு மேல் மாளிகபுரம் கோயிலுக்கு பின்புறம் உள்ள மணிமண்டபத்தில் குருதி பூஜை நடைபெறும். சரிங்களா? அப்போ உங்களுக்கான தகவல் முழுவதுமாக நம்ம சொல்லிட்டோம். இன்னும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக நம்முடைய சரணத்தால் சகலம் நடக்கும் வாட்ஸ்அப் சன்னதியில் இணைஞ்சு உங்கள் சந்தேகத்தை கேட்கலாம். உங்களுக்கு சேவை செய்யக்கூடிய நல்ல பல குருமார்கள் நம்முடைய வாட்ஸ்அப் சன்னதியில் இருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பகவானுக்கு நீங்கள் ஒரு உன்னதமான ஒரு மண்டல காலம் விரதமிருந்து ஐயனை தரிசிக்கணும் என்பதுதான் நம்முடைய சன்னதியோட நோக்கம். இது அனைவரும் புரிந்து நடந்து கொள்வேன்னு நம்புகிறோம். பக்தனுக்கு செய்யும் சேவை பகவானுக்கே செய்யும் சேவை. சுவாமி சரணம். சுவாமியை சரணம் ஐயப்பா.